ஒரு மாநிலத்தில் ஒரு பேர் கூட சொல்ல தெரியல, எப்படிங்க நீங்க அமைச்சரா இருக்கிறீங்க? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஏங்க இதுல ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அல்லேலூயா சொல்றாரு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உண்மையிலே நீங்க இந்த கோயிலுக்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தா இந்த அமைச்சர் எதை வச்சு சொல்லியிருக்கணும்? முருகனுடைய திருமந்திரத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லு. சேகர் பாபு அவர்கள் நீங்கள் வந்து பார்க்கணும். நீங்க அமைச்சரா இல்லாம ஒரு முருக பக்தரை வந்து பாருங்க. உண்மையால நீங்க முருக பக்தரா இருந்ததுன்னா, நீங்க முருக பக்தர் இல்ல நாங்க சொல்றோம். முருகனை கும்பிடுறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்க அரோகர கோஷம் போட்டு இவருக்கே இவ்வளவு பத்திக்குது. ஏன்னா இவர் நடத்தின மாநாடு பிசு பிசு போச்சு. வணக்கம். இன்றைய தினம் தமிழகமே பரபரப்பாக இருக்கிறது முருக பக்தர்கள் மாநாடு. இந்த மாநாடு தமிழகத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களிலும், ஊர்களிலும், தெருக்களிலும், பட்டி தொட்டி எல்லாம் பேசப்படுகின்றது. அந்த அளவுக்கு மக்களிடையே சென்று போயிருக்கு. இந்த முருக பக்தர் மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையில் மிக எழுச்சியோடு நடைபெற இருக்குது. லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படும். இந்த எதிர்பார்ப்பு என்ன ஆச்சு? இன்னைக்கு தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு புளிய கரைச்சு விட்டுருச்சு. அவர் ரொம்ப பீதி ஆயிட்டார் ஆளு. தினசரி எங்க போனாலும் திரு சேகர் பாபு அவர்கள் இந்த மாநாடு சங்கிகள் மாநாடு என்றுதான் நாங்கள் பெயர் வைத்தோம். அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு. சங்கிகள் மாநாடு, சங்கிகள் மாநாடு, சங்கிகள் மாநாடு சொல்றாரு. ஜாதி, மொழி, இனம், மதம் இதெல்லாம் பிரிவினைவாத மாநாடு. வேற எந்த கண்டென்ட்டுமே கொடுக்கல. வெறும் முருக பக்தர் மாநாடு சொல்லிக்கிறாங்க. இதுல எங்க பிரிவினை வருது, கலவரம் வருது? முருகனை கும்பிடுறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்க அரோகர கோஷம் போட்டு இவருக்கே இவ்வளவு பத்திக்குது. ஏன்னா இவர் நடத்தின மாநாடு பிசு பிசு போச்சு. பல கோடி ரூபாய் செலவு பண்ணி 27 நாடுகளிலிருந்து வர வச்சு இத்தனை லட்சம் லட்டு கொடுத்து மாநாடு பிசு பிசு போச்சு. ஆனா இப்ப நடக்கிற மாநாடு தமிழகத்தின் வரலாற்றிலே ஒரு பிரம்மாண்டமான மாநாடு ஆக போகிறது. உலகம் முழுக்க இருக்கிற முருகபக்தர்கள் வர்றாங்க. சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து சாதாரண மக்கள் முதற்கொண்டு வர்றாங்க. இப்ப அதுதான் பிரச்சனை சேகர் பாபு அவர்களுக்கு. இவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். இந்த மாநாட்டை பாராட்டணும், இல்லைன்னா கண்டுக்காம இருக்கணும். இவர் ஏன் தினம் எல்லா ஊர்லயும் பேட்டியில் சொல்லிட்டு இருக்கிறாரு? இவருக்கு பயம் வந்திருக்கு. எதனால? இந்த மாநாட்டினால இவர்களுடைய ஆட்சி காணாம போகுது. இவர் அடுத்த தடவை அடுத்த வருஷம் இவர் அமைச்சராக இருக்க மாட்டார். அரசியல் மாநாடு சொல்றோம். கேட்டா இது முருகபக்தர் மாநாடு இல்ல, அரசியல் மாநாடு. என்ன எப்படி அரசியல் ஆகும்? இந்து முன்னணி அரசியல் கட்சி கிடையாது. எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. நாங்க கொண்டு எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, நடிகர் ரஜினிகாந்த் கொடுத்துருக்குறாங்க, நடிகர்கள் செந்தில் கொடுத்துருக்குறாங்க. எல்லா துறைகளுக்கும் மடாதிபதிகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறோம். நேரடியா போய் சிவகனுடைய எம்பி, காங்கிரஸ் எம்பிக்கு அழைப்பில் கொடுத்துருக்கோம், வாங்கன்னு கூப்பிடுறோம். தலையினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய எம்எல்ஏ பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. எல்லா கட்சி, காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்குறோம், அண்ணா திமுக கொடுத்துருக்கோம், திமுக கொடுத்துருக்கிறோங்க. திமுகவுடைய எம்பி எம்எல்ஏ, தூத்துக்குடி, அந்த திருநெல்வேலி, தென்காசி இந்த பகுதியில் எல்லாம் எம்பி எம்எல்ஏ கொடுத்துருக்குறோம். அது மாத்திரம் இல்லாம சீமானண்ணன் கொடுத்துருக்குறோம். யாருக்கு கொடுக்கல? உங்க முதலமைச்சர் கொடுக்கல, வாங்க கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் கொடுத்தது எப்படி அரசியல் மாநாடு ஆகும்? எல்லாரையும் வரவேற்கின்றோம். சேகர் பாபு அவர்கள் நீங்கள் வந்து பார்க்கணும். நீங்க அமைச்சரா இல்லாம ஒரு முருக பக்தரை வந்து பாருங்க. உண்மையால நீங்க முருக பக்தரா இருந்ததுன்னா, நீங்க முருக பக்தர் இல்ல நாங்க சொல்றோம். நேற்று ஒரு உதாரணம் சொல்றாரு. இந்த ஆட்சி என்பது பைபிள் வசனத்திலிருந்து வார்த்தை சொல்றாரு. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஏங்க இதுல ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அல்லேலூயா சொல்றாரு. அவர் எதுல இருந்து உதாரணம் சொல்லணும்? இந்த உண்மையிலே நீங்க இந்த கோயிலுக்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தா இந்த அமைச்சர் எதை வச்சு சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? முருகனுடைய திருமந்திரத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லு, முருகனுடைய பாடல்ல இருந்து ஒரு சொல்லு, திருவாசகத்துல ஒரு உதாரணம் சொல்லு, புராணங்கள்ல பெரிய புராணத்துல சொல்லு, இந்து மதத்தினுடைய கோவில்கள் இருக்கின்ற ஸ்தல வரலாற்றுல இருந்து ஒரு உதாரணம் சொல்லு. அது என்ன பைபிள்ல இருந்து சொல்ற? நீ என்ன சொல்றீங்க? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். உங்களுக்கு பிறவி எப்படிங்க? நீங்க எப்ப பார்த்தாலும் அல்லேலூயா அல்லேலூயா சொன்னா அதுல இருந்து உதாரணம் வரும். நீங்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா இருந்தனா நீங்க இதை பத்தி சொல்லுவீங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. துண்டு சீட்டு அந்த மாதிரி என்ன சிரிக்கிறாங்க? இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் பேரை சொல்ல தெரியல. எதை செய்தாலும் குற்றம் சொல்லுகின்ற காமடேஸ்வரர், மதம், ஜாதி, நீங்க முழுக்க பேர் சொல்லுங்க. நீங்க எங்க மாநில தலைவர், இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரர் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஏதோ வாய்க்கு வந்து ஒரு சொல்ற, என்னமோ சிவரர், என்னமோ கடமடான்னு சொல்றீங்க. ஒரு மாநிலத்தில் ஒரு பேர் கூட சொல்ல தெரியல, எப்படிங்க நீங்க அமைச்சரா இருக்கிறீங்க? இவ்வளவு பெரிய அமைப்பினுடைய தலைவர், அவருக்கு நீ பதில் சொல்றீங்க, ஒரு முழுசா பேர் சொல்லணும் வேண்டாமா? உங்க பக்கத்துல யாராச்சும் இருந்தா துண்டு சீட்டு எழுதி வாங்கிக்கோங்க. ஒரு தலைவர் பேர் கூட சொல்ல தெரியல. இது என்ன பண்றாங்க? இந்த மாநாடு சங்கிகள் நடத்துற மாநாடு. இது என்ன ரொம்ப போச்சு? மாநாடு யாரும் நடத்தலாம் இல்ல? முருகன் யாருக்கு சொந்தமானவர்? முருகன் உலகத்துக்கே சொந்தமானவர்.
யாரெல்லாம் முருகனை மனமுருகி வெற்றிவேல் வீரவேல் சொல்றாங்களோ அரகர கோஷப்படுற அவங்களுக்கு அத்தனை பேருக்கு சொந்தமானவர் முருகர். உலகத்தையே சுத்தி வந்தாரியா, ஒரு பழத்துக்காக உலகத்தையே சுத்தி வந்த முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் மாநாடு நடத்தின என்ன ஆகும்? அந்த நோட்டீஸ் வாங்கி பார்த்தீங்களா? அழைப்பேர் வாங்கி பார்த்தீங்களா? கண்டன் பார்த்தீங்களா? என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒண்ணுமே சொல்லு. அறுபடை முருகனுடைய கண்காட்சி இருக்கும். எல்லா முருகனும் ஒன்னா நின்று கந்த சஷ்டி கவசம் ஒன்னா பாடலாம் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சேகர் பாபுக்கு தூக்கம் போச்சு. அமைச்சர் என்ன பண்றாரு? எல்லா பக்கம் சொல்றாரு இந்த மாநாடு அப்படியே இப்படின்ட்டுலாம். நாங்க சொல்றோம் இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமாக வெற்றி அடையும். நீங்க சொல்லுங்க உங்க அமைச்சர் முதலமைச்சர் போய், ஐயா மாநாடு நடத்துறாங்க, அழைப்பு கொடுக்குறாங்கிறாங்க, வாங்கிக்கலாம்னு சொல்லுங்க. நாங்க வர தயார். எங்க மாநிலத்தில் நேரம் வராரு, கொடுக்குறோம். நாங்க மெயில் கொடுத்தோம்ல, பதில் சொல்லுங்க. நாங்க எல்லாத்தையும் கூப்பிடுறோங்க. யோகியை கூப்பிடுறோம், பவன் கல்யாணம் கூப்பிடுறோம், எல்லாத்தையும் கூப்பிடுறோம். பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை கூப்பிடுறோம், பாண்டிச்சேரி கவர்னரை கூப்பிடுறோம். யாரெல்லாம் முருகப்பெருமானை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவரெல்லாம் நாங்கள் கூப்பிடுறோம். ஆனால் சேகர் பாபு அவர்கள் தயவு செய்து உண்மையிலுமே நீங்கள் உண்மையான முருக பக்தராக இருந்தீங்கன்னா, நீங்க முருகன் மீது நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்க. சும்மா அந்த மாநாடு ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. அந்த மாநாடு ஒன்னா நின்று அரகர கோஷம் போட்ட என்னங்க ஆகும்? மன வலிமை வரும், தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும், முருகருடைய அருள் கிடைக்கும். ஒன்னா நின்று கந்த சஷ்டி கவசம் பாடனா எல்லா நோயும் விடுபட்டு அத்தனையும் சரியாகும். அப்போ இந்த முருகபக்தர் மாநாடு வெற்றி அடையும். நீங்க கவலையப்படாம தூங்குங்க. நீங்க என்ன கோஷம் போட்டாலும் சரி, என்ன பேட்டி கொடுத்தாலும் சரி, இந்த மாநாடு பிரம்மாண்டமா நடக்கும். 22ஆம் தேதி அன்னைக்கு மதுரையே குலுங்கும், அது தமிழகம் முழுக்கும் எதிரொலிக்கும். அதனால நீங்க தயவு செய்து இது நல்லா தூங்குங்க, கவலைப்படாம. நீங்க என்ன பண்ணாலும் நடக்கும் இந்த முருகபக்தர் மாநாடு. முருகன் அருள் கிடைக்கும். வெற்றிவேல் வீரவேல்.